ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் ஆரம்பித்து 25 மேட்சஸ் முடிஞ்சிருச்சு. வாங்க பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குது, எந்தெந்த டீம்லாம் குவாலிஃபை ஆவாங்க, எந்தெந்த டீம்லாம் வெளில போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது, இன்னும் எந்தெந்த டீம்லாம் ரேஸில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸு 5 மேட்ச்சில் 4 வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஒரு மேட்ச் கூட தோக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு மேட்சாக அவங்க ட்ராவ் ஆகிருக்கு, அதனால 9 பாயிண்டில் இருக்காங்க. ஆர்சிபி பார்த்திங்கன்னா 5 மேட்ச்சில் 4 வின் பண்ணியிருக்காங்க, 1 தோற்று 8 பாயிண்டில் இருக்காங்க. ஆர்ஆர் அதே தான், 5 மேட்ச்சில் 4 வின் பண்ணி 1 தோற்றுருக்காங்க. ஜிடி 5ல் 3 வின் பண்ணியிருக்காங்க, 2 தோற்றுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ்க்கும் ஆர்சிபிக்கும் ஆர்ஆர் இந்த 3 டீமும் நல்ல சான்ஸ் இருக்குது டாப் 4ல் முடிக்கிறதுக்கு. ஆர்ஆருக்கு ஒரே ஒரு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட மொமெண்டம் இல்லை. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம், அதுவும் கரெக்டாக மிட் சீசனில் மொமெண்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வருஷம் ஆர்ஆருக்கு இப்படி தான் நடக்குமே. முதல் 7 மேட்ச்சில் 5 வின் பண்ணியிருக்காங்க. போன சீசனில் சொல்கிறேன், கடைசி 5 வருஷத்தில் 7ல் 6 வின் பண்ண சீசன் இருக்குது, 7ல் 5 வின் பண்ண சீசன் இருக்குது. அப்படியாப்பட்ட சீசனில் குவாலிஃபையே ஆகாமல் இருந்திருக்காங்க. ஒரு சில டைம் குவாலிஃபை ஆகி கப்பு வின் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ போன மேட்ச்சு ரொம்ப மோசமாக தோற்றுருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஆர்ஆர் கொஞ்சம் 50-50 தான். ஜிடி வந்தீங்கன்னா அவங்க 6 பாயிண்டில் இருக்காங்க. ஆனால் ஜிடியும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தான் தோணுது. அவங்க நல்ல கிரிக்கெட் விளாட்ல. எஸ்ஆர்ஹெச்சும் அதே தான், பவுலிங் இல்லை. ஆனால் கடைசி மேட்ச்சு ஆர்ஆரை வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட மொமெண்டம் இருக்குது, அவங்க மேபி மேலே வர சான்ஸ் இருக்குது. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்திங்கன்னா அவங்க பேட்டிங் கிளிக் ஆகணும். அபிஷேக் சர்மா ஓப்பனிங்கில் அடித்தா தான், இல்லைனா அவங்களும் கஷ்டம் தான். அடுத்து அப்படி வந்தீங்கன்னா டிசி நல்ல கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. 2 வின் பண்ணியிருக்காங்க, 2 தோற்றுருக்காங்க. பார்ப்போம், அவங்கள்ட்ட நல்ல டீம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா பிபிகேஎஸ் ஒரு டீமு, ஆர்சிபி இன்னொன்று ஒரு டீமு, ஆர்ஆர் 3வது எப்படியோ நெருக்கி பிடிச்சி வந்துடுவாங்க. இன்னொன்று ஒரு டீம் டிசி இருப்பாங்க நான் நினைக்கிறேன். கேகேஆர், எம்ஐ, சிஎஸ்கே இந்த 3 டீமும் பாட்டமில் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நாளைக்கு இன்னொன்று ஒரு வீடியோவில் சந்திப்போம்.